ஒரு சலூன்ல போயிட்டு ஹேர் கட் பண்ண போனாரு. அந்த இடத்துல மசாஜ் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு படுத்துறாரு. இது என்னன்றது உங்களுக்கு டவுட்டா இருக்குல்ல. இது என்ன மெயினான ரீசன் அப்படின்னா, டியூரிங் மசாஜ் அப்ப இந்த மாதிரி திருப்பி இருப்பாரு. சோ அப்ப மெயினா பிரெயினுக்கு போகக்கூடிய கரோட்டிட் ஆர்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க. இந்த கரோட்டிட் ஆர்டரி தான் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் பிளட் சப்ளை டு த பிரெயின். இப்ப இவர் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா ஒரு கம்ப்ரெஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆர்டரிக்குள்ள ரப்சரோ எம்போலிசமோ வந்து ஃபார்ம் ஆகிடுங்க. ஆட்டோமேட்டிக்கா பிரெயினுக்கு போற சப்ளை வந்து பிளட் சப்ளை கம்மி ஆனதுனால வித்தின் 20 செகண்ட்ஸ்க்கு மேல பிரெயின் கேன் நாட் சர்வைவ் வித்வுட் ஆப்சன்ஸ் ஆஃப் தி ஆக்சிஜன். சோ தட் ஒன்லி அவர் இந்த மாதிரி ஆயிருப்பாரு. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சலூன் கடையில மசாஜ் எடுக்க வேண்டிய எந்த விதமான தேவையுமே கிடையாதுங்க. சலூன் கடைக்காரருக்கு தெரியாது எந்த மாதிரி டெக்னிக்ல மசாஜ் கொடுக்கணும், எந்த மாதிரி டெக்னிக்ல எந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி, எவ்வளவு டியூரேஷன், எந்த மாதிரி ஏரியால கொடுக்கணும்ன்றதெல்லாம் தெரியாது. ஒரு ப்ராப்பரான ஒரு மாஸ்டர் கிட்டயோ இல்ல ஒரு டாக்டர் கிட்டயோ போயிட்டு மசாஜ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சலூன் எல்லாம் போயிட்டு மசாஜ் எடுத்து தேவையில்லாத ரிஸ்க எடுத்துக்காதீங்க. அவேர்னஸோட இருங்க.